நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் வடமாநில தம்பதியினரின் 3 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இரச்சகுளம் பகுதியில் அக்குழந்தை மீட்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவரையும் போலீசார் கைது செய்தனர். செய்தியாளர் சுரேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்திரன், வணக்கம். கடத்தலில் ஈடுபட்ட ஆட்டோ டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக மத்திய பிரதேச மாநிலம் போபால் அசாத் நகர் பகுதியை சேர்ந்த ரஞ்சன், இவருடைய மனைவி மிஷ்கா நாகர்கோவில் கோட்டா தேவாலய சரகோவில் திருவிழாவுக்கு பலூன் விற்பனை செய்ய வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று சொந்த ஊர் செல்ல இரவு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் வந்தனர். அப்போது அங்கு ஆட்டோவில் இருந்த வாலிபர்கள் திடீரென மிஷ்கா அருகில் விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தை சாராவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார். மேலும் குழந்தையின் கையை நான் கழுவி கொண்டு வருகிறேன் என கூறி குழந்தை தூக்கி சென்று ஓடியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரஞ்சன் உடனடியாக கோட்டா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டது. மேலும் ரயில் நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதனிடையே மகுமாசாமி ஆட்டோவில் குழந்தையை கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்திலும் பரவியது. மேலும் சந்தேகம் நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டங்களிடம் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். குழந்தை நாகர்கோவில் அருகே உள்ள ஏச்சகுளம் காட்டு பகுதியிலிருந்து இரவு 3 மணி அளவில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேலும் குழந்தை ஆசாரப்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் குழந்தையை கடத்தி வந்த நாகர்கோவில் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் யாகேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எதற்காக குழந்தையை கடத்தினார் எனவும் போலீசார் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குழந்தையை கடத்தப்பட்ட 4 மணி நேரத்தில் தனிப்படையினர் மீட்ட சம்பவம் போலீசார் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது.